கிட்ட அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல போட்டீங்க? மெயினா அவன்கிட்ட வந்து ரொம்ப லேசியா இருப்பான். அந்த ஒரு சேஞ்சுக்காக. ஓகே, லேசினஸ் வேற என்ன எதிர்பார்த்தீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். எந்த ஒர்க் கொடுத்தாலும் ஸ்டடீஸை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸ்டடீஸ் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். பட் அந்த லேசினஸ் தான் மெயினாக இருந்தது. லேசினஸ் தான் மெயினாக இருந்தது. அப்புறம் கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருந்தது. அவன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தான் கொஞ்ச நாளாவே. நியூ ஸ்கூல்ல எல்லாம் கொஞ்சம் அப்செட்டா இருந்தான். ஓகே. கொஞ்சம் அதே போல ரொம்ப ஷை டைப். யார்கிட்டயும் பேச மாட்டான், எந்த இது பதில் சொல்ல மாட்டான். ரொம்ப அமைதி. ஓகே, உங்ககிட்டயும் அப்படிதான்? வெளியில இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் அப்படிதான். ஓகே. பண்ணாரு. எல்லா கிளாஸ்லயுமே நல்லா வந்துருந்தாரு. ஆனா என்னன்னா எக்ஸல் ஆகும். யூ ஷுட் எக்ஸல். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஜாஸ்தியா இருந்ததுங்க. ஓகே. கிளாஸ்ல கொஞ்சம் கவனிக்கிறதுல கொஞ்சம் இதா இருந்ததுங்க. ஓகே. அதாவது எவ்வளவு நாளுக்கு அப்புறம் மாற்றம் நடந்தது? 1 மந்த்க்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு. எனக்கு 1 மந்த்ல சேஞ்ச் தெரிஞ்சது. இன் 1 மந்த் டைத்துக்குள்ளே வந்துச்சு. ஒரு 1 மந்த் கிட்ட வரும்போதே கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். என்னென்ன ரிசல்ட் பாத்தீங்க? She had better handwriting. ஓகே. அதுக்கப்புறம் மிஸ் வந்து கிளாஸ்ல நல்லா சொல்றா, எல்லாமே நல்லா. ஆக்சுவலி அவளுக்கு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எப்பயுமே. அவளுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவா எப்பயுமே. பட் அது வந்து இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது. பாத்தீங்கன்னா உட்கார வச்சா படிக்க வைக்கும் போது உட்கார்ந்துக்கிட்டான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த உட்கார வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். முன்னாடி படிக்கிறதுக்கு உட்கார்றதே பெரிய விஷயமா இருக்கும். பட் உட்கார்ந்துட்டானா படிச்சிருவான். சேஞ்ச பாத்தீங்க? கொஞ்சம் ஆக்டிவ், அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. சொன்னதை கவனிச்சு கேட்குற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுங்க. ஓகே. ஸோ அதுதான் அந்த கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனதான் முதல் சேஞ்சா பாத்தீங்க. ஆனா சொன்னது பொறுமையா கொஞ்சம் செய்யற வேலையில பொறுமை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதுங்க. முதல்ல பொறுமையே இருக்காது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து